சேகர் பாபு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் போகும்போது கோயிலுக்கு தேர் நிகழ்ச்சி கலந்துக்கும் போது அவங்க பக்தர்கள் மக்களே தகாத வார்த்தையில திட்டி இருக்காரு. உரிமையில அது தெரியல. அது தவறு. அந்த மாதிரி ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் அப்படி கோவப்பட வேண்டியதில்லை. பொதுவாக மக்களை அது பக்தர்கள் அப்படி பேசிக்க வேண்டியதில்லை. தவறு. என்ன காரணம்னாலும் அந்த மாதிரி கோவப்பட வேண்டியது. தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் ஈடுபடுறாரு. அன்னைக்கு கடந்த வாரம் வந்து தமிழ் செய்தி இதே மாதிரி கடுமையா வந்து கூட்டிட்டு வராங்க, இந்த மாதிரி உங்க குடும்பத்தையே கூட்டிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி கடுமையா பேசி அந்த விஷயம் வந்து விவாத பொருளா இருந்துச்சு. இப்போ அதே போல அறநிலத்துறை அமைச்சர் அறத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்காரு. என்ன பண்ணுது? இப்போ பொங்கல் தொகுப்புல வந்து ரொக்க பணம் அறிவிப்பு இல்லாம இருக்கு. அப்படி எப்படி நினைக்கிறீங்க? ஒருவேளை பணம் இல்லாம இருந்திருக்கும். புதிய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு இன்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய புதிய ஓய்வூதியம் அவங்க கேட்கல. பழைய ஓய்வூதியத்துல என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும். இப்ப இதுல இப்படி நம்மளா பேசுவோம். பொங்கலுக்கு தொகுப்பு ஊதியம் கொடுக்குறாங்க, அரிசி இது வெல்லம் இது கரும்பு இதெல்லாம் கொடுக்குறாங்கங்கிறது இது எப்படி பார்க்கறது? ஒரு 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 இனத்தின் மகனா எப்படி பார்க்கறது? எங்களுக்குன்னு இருக்கிற ஒரு பெரிய வரலாறு கொண்ட ஒரு இனம், ஒரு பெரிய மூத்த இனம், அதுக்குன்னு இருக்கிற ஒரு பண்டிகை இந்த பொங்கல் தான். காலம்புறா உழைக்கிற ஒரு வேளாண்குடி மகன், அந்த ஒரு பண்டிகைக்கு கூட அவன்கிட்ட ஒன்றும் இல்லை. 1/2 கிலோ அரிசி 1/4 கிலோ வெல்லம் கூட வாங்க முடியாது. அரசு தான் கொடுக்கணும், அதையும் இலவசமாக தரணும். இதையும் ஏன் நெல்லை விளைய வச்ச நெல்லை வீதியில் போட்டு முளைக்க விட்டுட்டு குஜராத்தில் அரிசி வாங்கிட்டு வரும், இல்லை ஆந்திராவில் அரிசி வாங்கிட்டு வரும். ஏன் நெல்லா விசாரிச்சா அரிசியாக வராத? அதை கொள்முதல் செய்யாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு எங்களை தள்ளிடுச்சு பாருங்க. இந்த நூற்றாண்டில் இவ்வளவு காலகட்டம் கடந்து வந்து இன்னும் வந்து ஒரு பொங்கலுக்கு வந்து காசு ஒரு 1000 ரூபா கொடுக்கணும், இலவசமாக அரிசி கொடுக்கணும் நிலைமையில தான் என் இனம் நின்று கொண்டிருக்குதுன்னு பார்க்கும்போது இதில் எந்த வழியில் நாங்கள் பெருமைப்பட்டுக்கிறது, இல்லை எந்த வழியில் எங்களுக்கு இதில் சிறப்பு வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கேவலம் தான் நான் நினைக்கிறேன். அது வந்து ஒரு தமிழ் இனம் வந்து தன்மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனம் அவமான ஒரு அடையாளமாக வாழுதேங்கிற ஒரு வழிதான் எனக்கு இருக்குது. இதில் போய் ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. போராட்டம் நடத்திய ஆசிரியர்கள் கை உடைக்கப்பட்டிருக்கு, பேசும் பொருளாக இருக்கு. சரியான இது வந்து ஒரு